இப்படிலாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மாவை நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நீ எங்க என் பேச்ச கேக்குற? சரி விடு, நான் ஒன்னு சொல்றேன், நீ என்ன பண்ற? அவட்ட சொல்லாமே நீ வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சொல்லாமே போயிருவா. ஆனா அந்த வேலைக்காரி அந்த பசங்களை தூங்க வச்சுட்டு பீடி அடிச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த வேலைக்காரியோட பாய் ஃப்ரெண்ட் அந்த அம்மா வரத அவளுக்கு போன் பண்ணி சொல்லிடுறான். இவளும் அவங்க வரதுக்குள்ளருமே எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி இப்ப ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டுறா வாசனை வராம இருக்கிறதுக்காக. அந்த அம்மாவை இப்ப வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த பசங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நைட் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்றா. அம்மா சொன்னதுனால நான் போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் அவங்க பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு 2000 அர்ஜென்ட்டா வேணும் அப்படின்னு சொல்லவுமே, நீ எதுக்கு பயப்படுற, நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பசங்களுமே அவங்க கிட்ட கூட்டு போயிட்டு பிச்சை எடுக்க விட்டுறா. அந்த பொண்ணு பயந்துட்டு பேசாம நம்ம அம்மா கிட்ட சொல்லிடலாமாண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு, வேண்டாம் நம்ம அம்மா இறந்து போயிருவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கும், உன்னை அம்மாவே நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா அவங்க தங்கச்சிய. இப்ப அந்த பசங்களோட அம்மா கால் பண்ணி கேட்டா, நாங்க வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த பசங்களும் அப்படியே சொல்லிடுறாங்க. இப்ப இந்த பசங்களோட அம்மா அப்பா ஒரு நாள் எங்களுக்கு வெளியில வேலை இருக்கு, நாங்க போயிருவோம், நீங்க சமத்த இந்த ஆண்டி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சாப்பாடு பரிமாறுறதுலயே அந்த பசங்க பயப்படுறாங்க. ஏன்னா அந்த சாப்பாட்டுல அவ ஒரு மருந்து கலந்துருப்பா. அவங்க நல்லா தூங்க வச்சுட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட கூட்டு வந்துட்டு வீட்டுல கும்மாளம் போட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த பையனை பிச்சை எடுக்க அனுப்பி வச்சுட்டு இவ மட்டும் நல்லா உட்காந்து போன் பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா வீடியோ கால் பண்றாங்க, இவ அட்டன் பண்ணவே மாட்டா. இப்ப சடனா ஊர்ல இருந்து இவங்க வந்துடுறாங்க. அப்ப அவங்க பையன் மாதிரியே தெரியறாங்கன்னு